வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருப்பது மிகவும் அவசியம். ஏன்னா நார்சத்து உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கழிவுகளை வெளியேற்றும். கொத்தவரங்காயிலும் வளமான நார்சத்துக்கள் இருக்குது. மேலும் புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள் எல்லாமே நமக்கு கொத்தவரங்காய் கொண்டிருக்கிறதால இந்த கொத்தவரங்காய் நம்மளுடைய உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக பாதுகாக்குது, அதுக்கு குறிப்பிடத்தக்க என்னென்ன ஊட்டச்சத்துக்கெல்லாம் உதவிகரமாக இருக்குன்றதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும்போது கலோரிகள் அதில் குறைவாக இருக்குது, ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. அதனால் விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே அதிகமாக கொண்டு இருக்குது. நம்மளுடைய உடல் எடையை நம்ம வெகுவாக குறைக்கணும், அதுவும் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவான அளவில் குறைச்சிக்கணும் அப்படின்னா எப்போதுமே நம்ம கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த உணவுகள் தான் நம்மளோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ண வச்சு பசியை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து உடல் எடையை குறைக்கும். ஸோ கொத்தவரங்காய் அது போல ஒரு உணவு தான். இதில் இருக்கக்கூடிய நார்சத்து உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக நமக்கு மாற்றி கொடுக்கும். பசியை கண்ட்ரோல் பண்ணி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய, அதுவும் வெகு விரைவில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்ற விருப்பப்படக்கூடிய நபர்கள்லாம் கொத்தவரங்காயை தங்களுடைய உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இரத்த சோகை, அந்த அனீமியா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்குமே, உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இயங்குவதற்குமே உடலிருந்து ரத்த ஓட்டம் சரியான விதத்தில் உடல் உறுப்புகளுக்கு வந்து போகணும். ஸோ அப்படி போகலை அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதில் குறிப்பாக ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தலைவலி, மயக்கம் ஏற்படும், உடல் சோர்வு, பலவீனம், இது மாதிரி குமட்டல், வாந்தி போன்ற பொதுவான அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் ஏற்படும். ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா இரும்பு சத்து போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலில் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இரும்பு சத்து இல்லைன்னா தான் ரத்த சிகப்பணுக்கள் குறையும், ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் அதுலேருந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய வளமான இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் போது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை வந்து நமக்கு உடல் உறுப்புகள் முழுவதுமாகவே சப்ளை பண்ணும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிரும். ஒரு வேலைகளை கவனமாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளான இந்த ரத்த சோகை, ரத்தத்தில் கிருமிகள் தென்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம விடுதலை பெற்று விடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு, எந்த நோயுமே வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். அன்றாடம் நாம் வெளியில் செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும். இது நமக்கே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் வந்து ஏற்படாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் தான், அந்த இம்யூன் பவர் தான். ஸோ அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், இம்யூன் சிஸ்டமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலிமைப்படுத்தப்படும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சரும நலம் பெறுவதற்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நமது சருமம் எனப்படக்கூடிய வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருது. கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்கிறது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குது. அதோடு முகத்தில் தோன்றுகின்ற கரும்புள்ளிகள், பருக்கள் போன்றவற்றையுமே ஏற்படாமல் நமக்கு வந்து தடுக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக ஒரு ஃபேஸ் கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் முகப்பொருட்கள், கண் கருவலி, கரும்புள்ளிகள், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுமே நமக்கு சருமத்தில் வந்து இருக்காது. மின்னக்கூடிய தோற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு காரணம் அந்த டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள்லாம் நம்மளுடைய சருமத்திலிருந்து நீக்கப்படுவதற்கு கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய உயிர் சத்து தான் காரணமாக இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் வந்து உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும். கொத்தவரங்காயில் வளமான அளவில் நார்சத்து இருந்திருக்கு. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள்,
நபர்கள் கொத்தவரங்காய் எப்படியோ தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி சேர்த்துக்கொண்டாலுமே நார் சத்து வளமான உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து மலம் இறுகி போகக்கூடிய அந்த பிரச்சனை தடுக்கப்படும். உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் நமக்கு வெளியேறிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கிறோம். இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ கொத்தவரங்காய் இதயத்துக்கு நன்மை அளிக்கும். அடிக்கடி மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படக்கூடிய நபர்கள்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்தை பலமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இது போல நிறைய நன்மைகளை பெறுவதற்கு கொத்தவரங்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு நலம் பெறுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவு மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.